டிஎன்பிசி குரூப் 4 2022 கேட்கப்பட்ட கொஸ்டின். ஒரு மிகப்பெரிய 5 இலக்க எண்ணை 3, 5, 8 மற்றும் 12ஆல் வகுக்கும்போது கிடைக்கும் மீதி 2 எனில் மிகப்பெரிய 5 இலக்க எண்ணானது டேஷ் ஆகும். ஓகேங்களா? ஒரு 5 இலக்க மிகப்பெரிய 5 இலக்க எண்ணை நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த நம்பர் 3, 5, 8, 12 இந்த நம்பரால் வகுபடக்கூடியதாக இருக்கணும். அப்படி வகுப்படும் போது நமக்கு மீதி 2 கிடைக்கணுங்கிற ஒரு சின்ன ஹிண்ட்டும் கொடுத்துருக்கா. மிகப்பெரிய 5 இலக்க எண்ணன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? கொடுத்துருக்க வேல்யூக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கிறேன். ஓகேங்களா? அப்போ தான் எல்லா நம்பராலும் வகுக்கும்போது இந்த நம்பரை வகுப்படக்கூடியதாக இருக்கும். ஓகேங்களா? 3, 5, 8, 12க்கு நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா மீச்சியமாக கண்டுபிடிங்க. ஓகேங்களா? மீச்சியமாக அப்படிங்கிறப்ப ஏதாவது 2 வேல்யூ காமனாக இருந்தாலும் கண்டினியூ பண்ணுன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? ஸோ 8க்கும் 12க்கும் 4ஆல் வகுப்படும். வகுத்தா 2, 3. இப்போ 3 காமன் ஃபேக்டர் 3ஆல் வகுத்தீங்கன்னா 1, 5, 2, 3. இப்போ 5க்கு 2க்கு காமன் ஃபேக்டர் கிடையாது. இதனால் ஸ்டாப் பண்ணி மீதி என்ன வேல்யூஸ் இருக்கோ அதை அப்படியே பெருக்கிக்கிங்க. பெருக்கினா என்ன கிடைக்குது அப்படின்னா 120 கிடைக்குது. முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, மிகப்பெரிய 5 இலக்க எண்ணை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நான் மிகச்சிறிய 6 இலக்க எண் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ 5 இலக்கம் கொடுத்துருக்காங்க, நான் 6 இலக்கம் எடுத்திருக்கேன். அவர் பெரிய எண் கொடுத்துருக்காங்க, நான் சிறிய எண்ணை எடுத்திருக்கேன். ஓகேங்களா? இப்போ 120ஆல் வகுக்கிறேன். ஓகேங்களா? இதோட எல்சிஎம் 120 கண்டுபிடிச்சிருக்கேன் மீச்சியமாக. இப்போ இந்த வேல்யூ 120ஆல் வகுத்தேன் அப்படின்னா 8, 12, 96, 960 ஃபஸ்ட்டு 3 டிஜிட் எடுத்திருக்கேன். ஸோ நான் இதில் பேலன்ஸ் கிடைக்கும் அப்படின்னா 40, அடுத்து 0, அடுத்து 3 டைம் போடும்போது 360, திரும்ப 40, திரும்ப அடுத்த 0 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 3 டைம் போடும்போது 360, பேலன்ஸ் 40. ஓகேங்களா? ஸோ எல்லா வேல்யூக்கு போட்டாச்சு. இதுக்கப்புறம் டாட் வச்சு நம்ம போட வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ நமக்கு மீதி என்ன கிடச்சிருக்குன்னு பாருங்கள். மிகச்சிறிய 6 இலக்க எடுத்தேன் இல்லையா? அந்த மிகச்சிறிய 6 இலக்க எண்ணிலேருந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா 40 கழிங்க. மீதி என்ன கிடச்சிருக்கோ அதை கழிங்க. அப்போ என்ன கிடைக்கும் அப்படின்னா 99,660ங்கிறதா என்னது அப்படின்னா இந்த 3, 5, 8, 12ஆல் மீதியின்றி வகுப்படக்கூடிய எண் என்னது அப்படின்னா 99,960. ஆனால் நமக்கு இன்னொன்று என்ன கேட்டாங்க, மீதி 2 கிடைக்கும்னு கொடுத்துருந்தாங்க இல்லையா? அப்போது இந்த நம்பரோட இதை வகுக்கும்போது மீதி 2 கிடைக்கணும். அப்படிங்கிறப்போ இதோட என்ன பண்ணுவீங்க, ஒரு +2 கூட்டிக்கோங்க. அப்போ இதோட ஆன்சர் என்னது அப்படின்னா 99,962. ஓகேங்களா?